ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டோம், நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி பார்த்து திமுகவினர் பயப்படுவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல்லாம் தெரியும். ஆக ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்னும் பல கட்சிகள் வரும், இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. எல்லாம் இப்படி வெளியில பேச முடியுமா? சிலதான் பேச முடியும், சிலதெல்லாம் பேச முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாபு கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அது வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏங்க, எங்க கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டோம், நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்யும். ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எந்த நேரம் விரிசல் வரும், எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தா அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசி இருக்கணும். அவர் தானே பிரதான தலைவர். ஏன் பேசல? அவர் ஏன் பேச அனுமதிக்கல? இல்ல அவர் ஏன் பேச மறுத்துட்டார்? ரெண்டு விஷயம் இருக்கு. அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கலையா? அவர் எழுந்து சொல்லணும்ல, இது உண்மையான கூட்டணி, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்திருக்கிறார்கள் தான் என்னுடைய பார்வை. மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அததான் அங்கங்க அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. நாங்க இதை கவலையோடு பார்க்கிறோம், வருத்தத்தோடு பார்க்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேச்சுக்களும் தொலைக்காட்சியில விவாதங்களும் வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஏஜி அறிக்கைப்படி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க. துவாரகா ரோடு 250 கோடியில 1 கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா? இதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அண்ணனை போது சொல்லுங்க. ரைட், நன்றி. திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்தா பயமா இருக்கு, வயிற்றெரிச்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. யார் கூட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அச்சம் என்பது யாருக்கு வரும்? அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது? மனிதர்களுக்கே வராது அச்சம், தலைவர்களுக்கு வருமா? எங்களை பொறுத்தவரைக்கும் அச்சம் இல்லை. அச்சம் என்பது நாய்க்கு தான் வரும்னு சொல்லியிருக்காரு.